ஸோ வெல்கம் பேக் டு என்னடா பண்ணுற விளாக். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா நம்ம அருவிக்கரை. ஸோ காய்ஸ் நம்ம வந்து இப்போ அருவிக்கரை வந்துட்டோம். ஸோ இதான் ஸ்டார்டிங் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ரெண்டு வாசலில் இருந்தால் அது அங்கே இருக்கும். அது ஒரு ஒரு குளம் மாதிரி கட்டி நிற்கும். ஆறு தான் குளம் மாதிரி கட்டியிருக்கும். அங்கேருந்து வர மாதிரி இருக்கும். யாருமே வராத ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸாக தான் இருந்து. இப்போ வந்து பரவாயில்ல, பாருங்களேன், ஒரு பஸ்ஸாக வந்து நிற்கிது போல். இந்த இடம் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே மாறிடுச்சு. இந்த இடத்த பார்த்தீங்களா, இதுதான். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு லெஃப்ட் சைடு அருவி வரும். அது நீங்கள் வரும்போதே ரொம்ப பார்த்தா வரணையா தான் அந்த இடத்துலேருந்து அப்படியே வரைஞ்சி அப்படியே போயிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் மழை டைம்லாம் வரும்போது பார்த்து வரணும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான இடம் இதெல்லாம். ஏன்னா இப்போ நாங்கள் போகிற இடத்துக்கு போகிற கூட ஆள் இருக்கிறாங்க அங்கே. இங்கே ஃபுல்லாக இப்போ கூட முன்னாடியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஃபுல்லாக ஆள்கள் நிறைஞ்சிட்டாங்க. இது வந்து ஃபுல்லாக ஆள்களாக கூடி நிற்கிறாங்க. ஸோ அதனால் வரும்போது பார்த்து வரணும். மெயினாக தண்ணியில் காலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு காலெலாம் வச்சுருவாங்க. ஏன்னா ஃபுல்லாக பாசியாக தான் இருக்கும். வழுக்குனா கடைசியில் அவ்வளோதான், மிஸ்ஸு, அவ்வளோதான், மூஞ்சியை பார்க்க முடியாது. உங்கள்கிட்ட நான் முதலே சொன்னேன் இல்லை, அந்த பாறை எல்லாம் ஓட்டையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஓட்டை. ஸோ அதே போல் இதில் ஒரு பொந்து, இதுக்குள்ளாடி கை விட்டா இந்த வழியாகவே தெரியும். அப்படி ஃபுல்லாக ஏதோ இது பாறையவே கை வச்சு தோண்டி எடுத்த மாதிரி. இங்கே வந்து எங்கேயுமே சாடி குளிக்க முடியவே முடியாது. இல்லைம்மா 2-3 அலசல் போனோமா அதோட நிறுத்திக்கணும். வேற இந்த சாடுறது, சாகசம் பண்ணுற ரீல்ஸுக்காக அதெல்லாம் பண்ணுன்னா அவன் அந்த மண்டையை விழுந்துட வேண்டியதுதான். ஸோ மக்களே, நம்ம வந்து நான் சொன்ன தெரியுமா, மேலே இடத்துல ஒரு இடத்துல தண்ணி கெட்டி நிற்கும். அதுக்கு ஒரு அங்கேருந்து வளைஞ்சி வந்தால் இப்படியே போகும்னு சொன்னேன்ல, அதான் அந்த இடம். பார்த்தீங்கன்னா அந்த பாலம் இருக்கா, பாலத்துக்கு பிறகு இங்கே கீழே நிரப்பா இருக்கா, ஸ்லாண்டிங்கா, அந்த இடம் தான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு குளிக்கிறது மாதிரி ஒரு குளம் பொலசி கட்டி நிற்கும். அந்த இடத்துல அப்படியே வளைஞ்சு வரதான் இந்த தண்ணிங்க. பார்த்தீங்களா, அங்கேயே ஆட்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து லீவு நாள்னால நிறைய பேர் வந்திருக்காங்க. மேக்ஸிமம் கேரளா பீப்புள்ஸ் தான் நிறையா வந்திருக்காங்கன்னு தெரியல. வந்திருப்பாங்க, இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு எல்லோரும் வராங்க. நம்ம ஊர்லலாம் வருவாங்க. இங்கே சைலண்டாக இருக்குது, இங்கே சைலண்டாக இருக்கிறதால இங்கே குளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா கடைசியில் ஐயோ அம்மானா ஒரு பையன் தூக்க மாட்டான். கடைசியில் அப்படியே அடிச்சுட்டு போக வேண்டியது. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. ஸோ இன்னொரு க்ரியேட்டிவிட்டிக்கு அமைக்கணுமா பாருங்க. இப்போ உங்களை ஹீல் படுத்த போகிறேன். நல்லா இருக்கா? நம்ம பசங்க சேஃபாக குளிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டு இங்கே வந்து நிறைய பாறை. ஸோ நம்ம வந்து குளிக்கிற இடத்துல ஒரு அருவி, சின்ன ஒரு அருவி வியூ இருக்குது. அதை அப்படியே அங்கே பாருங்களேன். பார்த்தீங்களா, அந்த வியூ தான். நம்ம நிறைய பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ நம்ம இனி குளிப்போம். இதெல்லாம் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க சரியா. ஆனால் இங்கே வந்து சேஃப் கிடையாது. இங்கேயும் நிறைய 2-3 கல் பாறைகள் இதுலேருந்து வழுக்கும். இது நிறைய பேர் சர்க்கிட்லாம் வருவானுங்க. அப்படி நிறைய இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து ஊற்றுது. அப்படி ஒரு 4 வழியில் ஒரு வெள்ளத்துலேருந்து ஊற்றும். அதுபோல் நீங்கள் வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க. அதில் வந்து அந்த இடத்துல கூட இந்த சாமி சிலைங்க எல்லாம் அங்கே படிச்சு வச்சுருக்காங்க. நம்ம குளிச்சிட்டோம். ஸோ பார்த்துருப்பீங்க வீடியோலாம். ஸோ இதே போல் நம்ம கன்னியாகுமரியில் நம்ம மெயினாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் கடல் இருக்குது, வேறு விவேகானந்தர் இந்த திருவள்ளுவர் சிலை அந்த மாதிரி 1-2 தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் கன்னியாகுமரியில் வந்து ஒரு சதர்ன் கோஸ்டல் ஏரியாவை விட ஓவரால் நம்ம க்ரீனரி இடம் சேர்ந்தது நம்ம கன்னியாகுமரி. கோஸ்டல் ஏரியாவும் இங்கே தான் இருக்குது, நம்ம கிரீனரி இடமும் இங்கே தான் இருக்குது. அதே போல் நம்ம கன்னியாகுமரியில் தெரியாத இடம் நிறைய இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்களா, நம்ம இதோட கரெக்டாக இந்த ஒரு விளாக் வந்து இது ஒரு 3-4வது நம்ம கன்னியாகுமரியில் ஹிடன் ஸ்பாட் மூலிமா அது ஒரு 4வது விளாக்னு நினைக்கிறேன். 4 3வது விளாக்னு நினைக்கிறேன்.
ஸோ இதே மாதிரி நம்ம கன்னியாகுமரியில் இருக்காத நம்மளுக்கு தெரியாத இடம் கூட இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து இப்போ கொஞ்சம் மக்களுக்கு தெரிய வந்த இடம். தெரியாத இடங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சா நம்ம இனிமேல் விளாகில் வரும். ஸோ அதே போல் நம்ம இப்போ விளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போல் சேஃபாக வாங்க, சேஃபாக ஆகும். ஸோ இனி அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம். சரியா? பாய்.